ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி நீடிலில் டீட்டெயில்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரி நீடிலே வுட்டு, அதுக்கப்புறம் அயன் நீடில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு துலிப் பிராண்டட் அந்த பிராண்ட் நீடில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. அண்டு நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி நிறைய அயன் நீடில்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பட் நமக்கு நீடில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்காகவும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக நீட்டாக கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ஒர்க் நல்லபடியாக வரும். ஸோ அதனால் நீடில் நம்ம நல்லா பார்த்து செலக்ட் பண்ணணும். அதுதான் இருக்கிறதுலையே மெயின். அதே போல் சைஸு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்காக ஒரு 14 சைஸ் நீடில் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா நீங்கள் ஜர்தோசிக்கு தனியாக, சுகர் பீட்ஸுக்கு தனியாக, அப்புறம் கொஞ்சம் நம்ம பெரிய பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது த்ரெட், அது மாதிரி நீங்கள் செப்ரேட்டாக உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீடில்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா நீடில் இதுக்கு இது தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது. எப்போவுமே என்னை பொறுத்தவரை அது ஃபிக்ஸ்டு கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக நமக்கு இருக்குது, டைம் எப்படி சேவ் ஆகுது, இல்லை நமக்கு எதில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது, அண்ட் அதே போல் ஸ்பீடாக வருது, இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து உங்களுக்கு எல்லா டைப் நீடில்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அயன் நீடில் ஆகட்டும், இல்லை இந்த வுட்டன் நீடில் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் பிராண்டு துலிப் பிராண்ட் நீடில், இது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். அதே போல் எல்லா சைஸஸுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த சைஸு, அதாவது இப்போது சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன நீடில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, டைம் சேவ் ஆகுது, அதெல்லாம் பார்த்து நீங்கள் அதுக்கு நீடில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு அந்த நம்மளுக்கு நீளமாக அயன் நீடில் இருக்கும் இல்லையா, ஸோ அது அப்படின்னா லோடிங் பார்த்திங்கன்னா நிறைய லோட் பண்ணலாம் ஒரு சிங்கிள் டைமுக்கே. ஸோ அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் ரெகுலராகவே அதை உங்களோட நீடிலில் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு துலிப் பிராண்ட் நீடிலில் நான் ஒரு 6-7 பீட்ஸ் நான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் என்னால் சீக்கிரமாக பண்ண முடியுது, இல்லை எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா துலிப் பிராண்ட் நீடிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நீடில் தான் யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இப்போது ஜர்தோசி பார்த்திங்கன்னா அதோடய ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீடிலோட அந்த ஷார்ப்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக அதை எந்த நீடில் வேணாலும் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு ஜர்தோசிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நீளமாக அந்த நீடில் அந்த சன்னமாக வரும், ஹேண்டில் நம்ம பிடிக்கிற இடத்துல கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுவாங்க, அது அயன் நீடிலில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பீட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி இருக்கும். பட் அந்த ஷார்ப் இருக்கு இல்லையா, ஸோ அதோட லென்த்து மட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நீடில். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு இந்த அயன் நீடில்ஸில் சுகர் பீட்ஸுக்கும் அதே போல் ஜர்தோசிக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது எப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நீடில் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு அயன் நீடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சன்னமாக வர எட்ஜு பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தியாக இருக்கும். நீங்கள் அதை குத்தி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக அது உடஞ்சிரும். ஸோ நம்ம அதுக்கெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் ஆகணும். நீடில் ஹேண்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதை பழக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம். இது பண்ணவே முடியாது, அது உடஞ்சிரும், அதில் தைக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக நம்மளால் அதில் தைக்க முடியும். பட் நம்ம அதுக்கு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணணும். நான்
இந்த சேனல் க்ரியேட் பண்ணி நம்ம ஆரி ஒர்க் வீடியோஸ் டுட்டோரியல்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்ததுலேருந்தே நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, ப்ராக்டிஸ் பண்ணனா கண்டிப்பாக எதை வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். ஆரி ஒர்க் ஆகட்டும் இல்லை மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க எந்த ஒர்க்காக இருந்தாலுமே அதுதான் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நான் அதை தான் உங்களுக்கு வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரே விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸை பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.